கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர். இன்றைக்கு அவருடைய வார்த்தை மூலம் உங்களோடு அவர் பேசி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். முக்கியமாக கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க, விசுவாசிங்க. இயேசப்பா அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலே ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:44. அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள், அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அப்படின்னா இச்சகம் பேசுகிறவர்கள் அடங்குவார்கள். இச்சகம் பேசுகிறவன்னு சொன்னால் நமக்கு விரோதமாய் தவறான காரியங்களை பேசுகிற மக்கள். இந்த பூமியில் நாம் எவ்வளோதான் பரிசுத்தவான்களா, நீதிமான்களா, நல்லவர்களா, அநேகருக்கு நன்மை செய்வர்களாக இருந்தாலும் நமக்கு விரோதமாய் தவறான காரியங்களை பேசுகிற ஒரு சில மக்கள் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள போய் பார்த்து சண்டை போட்டோ அல்லது பேசக்கூடாதுன்னு சொல்லி நாம் அவர்களை அடக்கி வைக்கவோ முடியாது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடிக்கிற காற்றுக்கெல்லாம் வேலி கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பேசுகிறவங்க எல்லாருடைய வாயும் நம்ம மூட முடியாது. ஆனால் ஒன்று அழகாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறவர்கள் அடங்குவார்கள். அப்படின்னா கர்த்தரே கிரியை செய்வார். அவங்க பேசி முடித்து அடங்கிடுவாங்க. பேச்சை நிறுத்துகிற மாதிரி கர்த்தர் கிரியை செய்வார். பேசுகிறதுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். அவர் கிரியை செய்வார், அவர் யுத்தம் பண்ணுவார். உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான மனநிலை இருக்கிறதா? எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்து விரோதமாய், என் பிசினஸ் விரோதமாய், என் ஊழியத்துக்கு விரோதமாய் இல்லாதையும் பொல்லாதையும் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு கலங்கி இருக்கிறீங்களா? கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னையோட அந்த பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுது. கர்த்தரே அவங்க பேச்சை அடக்க போகிறாரு. இனி அவங்க பேச மாட்டாங்க. தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்புங்க, விசுவாசிங்க. சரியா? இப்போ நம்ம ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. அநேகர் பேசும் இச்சகமான அவதூறான வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைங்க சோர்ந்து போயிருப்பாங்கன்னா இன்னையோடு அந்த சோர்வை மாற்றத்தக்கதாய் இனி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட யாரும் பேசாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உங்களுடைய வார்த்தையின்படி கிரியை செய்யும். குறிப்பாக வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் தொட்டு சுகமாக்குவீராக. விலையினப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுத்துருங்க. சமாதானருக்கு சமாதானத்தை கொடுங்க. தேவையில் இருக்கிறவங்களுக்கு தேவைகளை சந்திங்க. இந்த பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. குறிப்பாக வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தரை ஆசீர்வதிச்சிருங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.